மார்போடு அணைப்பாரே, மனக்கவலைகள் தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல என் நேசர் தேற்றுவார். Hallelujah, 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 hallelujah. செலுத்துகிறோம், துதிக்கிறோம் அப்பா. அருமையான காலை வேளை ஓய்வு நாள் என்று அப்பா உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தர் எங்களுக்கா என்ன பேச சித்தம் கொண்டிருக்கிற எங்களோடு இடைப்படுங்க, பேசுங்க. நீர் படைத்த ஒரு வெற்றி நாளில நாங்கள் நின்று கொண்டு இருக்கிறோம். இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வாஞ்சியோட தாகத்தோட தன்னுடைய ஆத்மாவை புதுப்பிக்கும்படியா ஆத்மா தாகத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சமாதானத்தினாலும் ஏற்ற மன்னாவை நீர் போஷிக்கிற கர்த்தராயிருக்கிறீர். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனிடத்திலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். பிழைக்கிற அந்த வார்த்தைகளுக்கு நீர் தருகிறபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. உட்காரலாம். இன்னைக்கு என்ன டேன்னு தெரியுங்களா? சண்டேன்றது தெரியும், அது தவிர மதர்ஸ் டே. வெரி குட். மதர்ஸ் டே. எத்தனை பேர் உங்களுடைய தாயாருக்கு நீங்க விஷ் பண்ணீங்க? மதர்ஸ்க்கு விஷ் பண்ணீங்க? பண்ணலன்னா இப்ப பண்ணிக்கலாம், இருந்தாங்கன்னா விஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா இன்றைக்கு ஆண்டவர் என்னோட இடைப்பட்டு பேசின காரியம் மதர்ஸ் டேன்றதுனால மதர்ஸ் டே ஸ்பெஷல் சர்மன். இன்னைக்கு மதர்ஸ் டே குறிச்சு தான் அவங்க பார்க்க போறோம். நீதிமொழிகள் 31:25 31 வாசிக்கலாம். முதல்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கும் முன்னா வசனம். நீதிமொழிகள் 31:25 31. அவள் உடை பலமும் அலங்காரமா இருக்குது. அது எப்படி பலன் ஆகுதுன்னு தெரியல. உடை ஓகே, அலங்காரமா இருக்கிறது. நெக்ஸ்ட், வருங்காலத்தை பற்றி அறிகிறாள். தாயாரை குறிச்சு தான் இங்க வேதத்துல இந்த வசனம். சொல்லுங்க ஒவ்வொன்னா. வாயில ஞானம் வருது. அடுத்து ஆமே, வேதமே சொல்லுது. யார புகழணும்? யார புகழணும்? ஸ்திரீ, குணசாலியான ஸ்திரீ. இது யார குறிச்சு சொல்லுதுனாக்கா தாயார குறிச்சு தான், மதர். ஒரு தாயானவள் என்னன்னா, she carries life, ஜீவனை கொண்டு வர்றதுக்கான ஒரு காரணமான ஒரு பாத்திரம். she shapes character. ஒரு பிள்ளைகளுடைய கேரக்டர் அப்படியே ஷேப் பண்றது யாருன்னா தாயாரு தான். அது மாத்திரம் இல்ல, கண்ணீரை துடைக்கிறது யாரு? தாய் தான். உங்களுக்காக ஜெபத்துல யுத்தம் பண்ணுகிறது யாரு? தாய் தான். உங்களுக்காக எத்தனையோ காரியத்துல சைலண்டா யாருக்குமே தெரியாத அர்ப்பணிப்பு, சாக்ரிஃபைஸ். உங்களுக்காக எத்தனையோ காரியத்துல, நேரத்துல இருக்கட்டும், உங்களுக்காக தேவைகளை சந்திக்கிறதுக்காக உழைக்கிறதுல இருக்கட்டும், எல்லாத்துலயும் சீக்கிரட்டா சாக்ரிஃபைஸ் பண்ற ஒரே ஜீவன் யாரு? தாயார் தான். சந்ததியா எழும்பும்படி செய்கிறது ஒரு தாய் தான். இதுதான் இன்றைக்கு மதர்ஸ் டே ஸ்பெஷல் நம்ம பார்க்கிற காரியம். என்னன்னா,
மிக முக்கியமானது. ஒரு தாயுடைய ரோல நீங்க எல்லா இடத்துலயும் பார்த்துருக்கீங்க. வேதத்துல தாயானவள் எப்படியாப்பட்ட காரியங்களை இன்றைக்கு அதை தான் தியானிக்க போறோம். என்னன்னா, வேதத்தில் உள்ள தாய் யாரெல்லாம் இருக்காங்க இவங்களெல்லாம் குறிச்சு வேதத்துல இருக்கிற மதர்ஸ் ஒவ்வொருத்தரையா குறிச்சு தியானித்து பார்க்கணும். 10 பேரை எழுதி வச்சிருக்கேன். ஆனா 10 பேசுறதுக்கு டைம் இருக்காது. மேபி 5 6 பார்க்கலாம். முதன்மையா நம்ம யாரை குறிச்சு பாக்குறதுன்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்காக. ஒரு வாட்டி என்னாச்சுன்னா, ஒரு பையன் ஸ்கூல்ல இருந்து வரும்பொழுது அவனுடைய கையில ஒரு லெட்டர் இருக்கு. என்ன லெட்டர்னா, ஸ்கூல் டீச்சர் பிரின்சிபல் எழுதி கொடுத்த ஒரு லெட்டர். அந்த லெட்டர்ல கொண்டு வந்துட்டு அவன் தன்னுடைய தாயார்கிட்ட கொடுக்கறான். என்னன்னு தெரியல மம்மி, ஸ்கூல்ல மிஸ் இதை கொடுத்து உங்ககிட்ட கொடுக்கும்படியா கொடுத்தாங்க. அந்த தாயார் அந்த லெட்டரை படிக்கிறாங்க. ஸ்கூல்ல இருந்து கொடுத்து அமைச்ச லெட்டரை படிக்கும் போது அந்த தாயார் கண்ணுல தண்ணி அப்படியே விழுகுது, தண்ணி கண்ணீர். அப்போ இந்த பையன் கேட்கிறான், என்ன மம்மி என்ன ஆச்சு? அப்போ அந்த தாயார் சொல்றாங்க, என்ன எழுதி இருக்கு அந்த லெட்டர்ல படிங்கன்னு கேட்கும் பொழுது அந்த தாயார் படிக்கிறாங்க. என்னன்னு, your son is a genius. உன் பையன் வந்துட்டு பயங்கர பிரில்லியன்ட். இந்த ஸ்கூல்ல அவனை அகாமடேட் பண்ண முடியாது. ஏன்னா இது சின்ன ஸ்கூலா இருக்கிறபடியால அவனை இங்க வச்சுக்கொள்ள முடியாது. நீங்க ஏதாவது ஒரு பெரிய ஸ்கூலோ இல்லைன்னா நீங்களே உங்க பையனுக்கு போதிங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா இந்த ஸ்கூல்ல வச்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த லெட்டர்ல இருக்கு. அப்போ அவன் பையன் கேட்கிறான், அப்போ நான் அவ்வளவு பிரில்லியன்டா மம்மி? ஆமா, நீ அவ்வளவு பிரில்லியன்ட் அப்படின்னு சொல்லி அந்த பையனை வச்சு அந்த தாயார் வந்து தேற்றிட்டு சரின்னு நாட்கள் ஆனது, வெகு நாட்கள் ஆனது. அந்த பையன் நல்லா படிச்சு, இந்த பையனை யார் ட்ரெயின் பண்ணது, யார் டீச்சர் இந்த பையனுக்கு? அவங்க அம்மா டீச் பண்ணி 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 கடைசியில பார்த்தா அவனும் ஒரு பெரிய விஞ்ஞானியா வந்தான். யார் தெரியுங்களா? தாமஸ் ஆல்வா எடிசன்ங்கிற ஒரு பெரிய விஞ்ஞானி. நீங்க நம்ம பாக்குற அந்த லைட் எல்லாம் கண்டுபிடிச்சது அவர் தான். ஆனா அவருடைய தாயார் மறித்த பின்பு அந்த லெட்டர் அவர் கைக்கு கிடைக்குது. அந்த லெட்டரை எடுத்து படிச்சு பாக்குறாரு. அந்த லெட்டர்ல என்ன தெரியுமா எழுதி இருக்குது? your son is mentally slow. அதாவது உன் பையனுக்கு வந்து அந்த அளவுக்கு என்ன சொல்றது, மென்டலி ஸ்லோ, மூல வளர்ச்சி கிடையாது. அவனை வந்து ஸ்கூல்ல எங்களால வச்சிருக்க முடியாது மற்ற பிள்ளைகளோட. அதனால நீங்க வீட்லயே வச்சு ட்ரெயின் பண்ணிக்கோங்க. எங்க மற்ற பசங்களோட இருந்தா மற்ற பசங்களும் கேட்டுருவாங்க. எங்க ஸ்கூலுக்கு கெட்ட பேரு எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எழுதி அமைச்சிருந்தாங்க. ஆனா அந்த தாயார் செய்த காரியம் என்ன பாத்தீங்களா? அப்படியே மாத்தி பேசினாங்க. என்னன்னு, அவங்களால அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இதுதான் தாய். இதை குறிச்சுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். நமக்கு உண்மையா ஆண்டவர் கொடுத்த தாய் எப்படியாப்பட்டவங்கனாக்கா, தன்னுடைய பிள்ளைகளுடைய குறைகளை வேற எல்லாரும் சொல்லலாம். என்னன்னு, இவன் சரியில்லை, இவன் மோசமானவன், இவன் ரவுடி, இவன் இப்படி அப்படி எல்லாரும் சொல்லலாம். ஆனா தாய் என்ன செய்யறான்னா, அந்த லேபிள், ஜனங்க ஓட்டுற லேபிள் இருக்குவாரு, இவன் வீக், இவன் யூஸ்லெஸ், இவன் வந்து ஃபெயிலியர், இவனால வந்துட்டு எதையுமே செய்ய முடியாது, இவன் ரொம்ப ஸ்லோ, இவனுக்கு அந்த அளவுக்கு மூலவளர்ச்சி இல்லை, இவனால படிக்க முடியாது, இப்படி எல்லா ஜனங்க எல்லாம் ஒட்டுற லேபிள தாயார் என்ன செய்யறான்னா அதை தூக்கி பிரித்து எடுத்துட்டு தாயார் என்ன செய்யறேன்னா ஜஸ்ட் ஆப்போசிட்டா இந்த ஆசீர்வாதி அந்த குழந்தைக்காக ஜெபிக்கிறான். இதுதான் வந்துட்டு சொசைட்டி, ஸ்கூல் எல்லாம் ரிஜெக்ட் பண்ணலாம் இந்த தாயார் செய்த காரியம். இன்றைக்கு இப்படியாப்பட்ட ஒரு 5 6 தாயார் குறிச்சு நம்ம வேதத்துல வாசிக்கலாம். முதன்மை ஆதியாகமம் 3:20. ஜீவனுக்கெல்லாம் தாயானவள். அதனால அவளுக்கு என்ன பேரு? முதல் தாய். முதல் தாய் சக்சஸ்ஃபுல் தாயா? கிடையாது, ஃபெயிலியர். எடுத்த உடனே தாயே எதுல விழுறா? கீழ்படியாமை நிமித்தமா பாவம். முதல் தாய் வந்துட்டு ஃபர்ஸ்ட் மதர் learned through failure. ஃபெயில் ஆகி தான் பாஸ் ஆகுறா. எப்படி பாஸ் ஆகுறா? எப்படி ஃபெயில் ஆகுறான்னா உங்களுக்கு தெரியும். எப்படி பாஸ் ஆகுறான்னா ஆண்டவருடைய கிருபை நிமித்தமா. அவளுக்கு நடக்கிற கொடுமை என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, she had joy, pain, mistake, grief எல்லாமே அவளுடைய வாழ்க்கையில எக்ஸ்பீரியன்ஸ் பண்றா. அதாவது முதல் தாய் தான் பெற்ற குழந்தைய பெற்ற உடனே அவ சந்தோஷத்தை அனுபவிக்கிறான். நம்பர் 1. நம்பர் 2, அதே பையன் 2 பசங்கள ஒரு பையன் இன்னொருத்தனை கொன்ன பிறகு ஹார்ட் பிரேக்.
அவளுக்கு வந்துட்டு ஒரு பெரிய இழப்பைய பாக்குறா. அதே தாய் தான் தவறு செய்யும் போது ஒரு மிஸ்டேக், அது கிரீஃப், எல்லாத்தையும் பாக்குறா, எல்லா காரியங்களையும் பாக்குறா. இது என்னன்னாக்கா ஒன்று மாத்திரம் நம்ம தெரிஞ்சுக்கணும், என்னன்னா நோ மதர் இஸ் a perfect மதர். நான் இன்னைக்கு தாயாரை குறிச்சு பேசுறேன்றதுக்காக தாயாரை கடவுளுக்கு ஈக்குவலா நான் வைக்க விரும்பல. காரணம் என்னன்னா ஆண்டவர் தான். அதுக்கு அடுத்ததுதான் நமக்கு என்னத்தை கொடுத்திருக்காரு, தாயாரை கொடுத்திருக்காரு. இன்றைக்கு நோ மதர் இஸ் பர்ஃபெக்ட். எல்லாரும் பாவம் செய்யறாங்க தான், இன்க்ளூடிங் மதர். இதுதான் ஏவாளுடைய சரித்திரத்துல நம்ம பார்க்கிறோம். ஏவாள் தவறிவிட்டால், இருந்தாலும் ஒரு தாயா என்ன செய்யறாள்னா, இருக்கிறது 2 பையன், ஒருத்த இன்னொருத்தனை கொன்னுட்டான். தனக்கு பிரியமான ஒரு பையனை இன்னொருத்த கொன்னாச்சு. அப்படியாப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அவர் சொல்ற காரியம், ஐ ஃபெயில்ட் வித் மை சில்ட்ரன். இன்னைக்கு நிறைய தாயார்கள் நினைக்கிற காரியம் இதுதான். என்னன்னா, என் மகனை ஒருவேளை நான் சரியா வளர்க்கலையோ, நான் எதுவும் தப்பான ஒரு முடிவு எடுத்துட்டனோ, நான் இதோட கொஞ்சம் பெட்டரா செஞ்சிருக்கலாம், இதோட கொஞ்சம் பெட்டரா வளர்த்து இருக்கலாம். நல்லா புரிச்சுக்கோங்க, இது எல்லாத்தையும் காட்டிலும் தேவ கிருபை உங்க பிள்ளை மேல வரணும்னா அதுக்கு உங்களுடைய ஜெபம் தான் தேவை. ஆமீன் சொல்லலாமா? ஏன்னா கர்த்தருடைய கிருபை இன்னைக்கு வரணும்னாக்கா, ஒரு ஃபெயிலியர் வாழ்க்கை இருக்குமானால் பிள்ளைகளை வளர்க்க முடியல. எத்தனையோ தாயார் டைவர்ஸ் மத்தியில போறாங்க, பைனான்சியலா ஸ்ட்ரகிள் பண்றாங்க. எத்தனையோ தாயார்கள் உண்மையாலுமே எஜுகேஷன்லயோ எதுவுமே இல்லை, பட் ஸ்டில் இம்பர்ஃபெக்டான ஒரு தாயை வச்சுதான் ஆண்டவர் வந்து பர்ஃபெக்டான ஒரு குடும்பத்தை உருவாக்குறார். ஆமீன் சொல்லலாமா? மீண்டும் சொல்றேன், இம்பர்ஃபெக்டான ஒரு தாய். இந்த தாய் பர்ஃபெக்ட் கிடையாது. நம்ம நிறைய வாட்டி நினைக்கலாம், நம்ம அம்மாக்கு என்ன அந்த அளவுக்கு மூளை இல்லை அப்படின்னு யோசிக்கலாம். ஆனா அப்படியாப்பட்ட தாயை கொண்டுதான் ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்புறாரு. யாரு? ஆண்டவர். இன்றைக்கு ஒரு கிராக் பாட், உடைந்து போன ஒரு பாத்திரம், கிராக் ஆன ஒரு பாட்டு சொல்லுதான் என்னன்னு, எவ்ரி டே அது வந்து கொண்டு போகும்போதெல்லாம் அங்கங்க லீக் ஆகுதுன்னு சொல்லி அழுதுட்டு இருந்துச்சான். அப்போ அந்த ஓனர் சொன்னாரா, நீ அழுகிற, நீ ஓட்டையா இருக்கிறதுனால அழுகிற, ஆனா நீ போற இடம் எல்லாம் பாரு எத்தனையோ பூக்கள் மலர்ந்திருக்கு அப்படின்னு. இதுதான் உடைந்து போன அந்த பாத்திரமான தாயாரை கொண்டு ஆண்டவர் என்ன செய்யறன்னா, பலருக்கு ஜீவன் அளிக்கும்படியாக பயன்படுத்துறார். ஆமீன் சொல்லலாமா? இப்போ இந்த சில்ட்ரன் டு நாட் நீட் பெர்ஃபெக்ட் மதர். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பெற்றோர் அதாவது தாயாருக்கு பெர்ஃபெக்ட் மதரா, அதாவது பிள்ளைகளுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் மதர் தேவையில்லை. ஆனா they need loving and godly mother. கிறிஸ்துவுக்குள்ளாய் கிறிஸ்துவுல வளர்க்கிற அந்த தாயார் யாருக்கு தேவை? பிள்ளைகளுக்கு தேவை. 2வது தாயை குறிச்சு பார்க்கலாம், சாரா. சாராளை குறிச்சு பார்க்கும் பொழுது she waited on God. உங்களுக்கு தெரியும், சாரா 21ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 1-7 வாசிக்கலாம். கொஞ்சம் ஸ்பீடா போலாம். ஆமென். இங்க ஒரு தாயை பார்க்கிறேன். இந்த தாய் என்னன்னா ரொம்ப லேட் மதர். இந்த மதர் 90 வயசுல குழந்தைய பெறும்படி. ஆனா இந்த தாயார்கிட்ட நம்ம கத்துக்க வேண்டிய காரியம் என்னன்னா, வெயிட்டிங் பீரியட். ரொம்ப நாள் வெயிட் பண்றாங்க ஒரு தாயார். இதன் மத்தியில இந்த தாயார் படுகிற அவமானங்கள், நிந்தைகள், எல்லாராலும் சொல்லப்படுகிற காரியங்கள், இதன் மத்தியில இந்த தாயார் கடந்து செல்றாங்க. இன்னைக்கு நிறைய தாயார் இப்படிதான் போறாங்க. என்னன்னா, நிறைய அவமானம் சூழ்நிலை வந்துட்டு அவனுடைய குடும்ப வாழ்க்கையில நிறைய அவமானத்தின் மத்தியில நிந்தை, இதெல்லாம் வந்து பிள்ளைகளுக்கு தெரியாது. ஏன் இதை பேசுறேன்னா, இன்றைக்கு ஆண்டவர் ஏன் இதை பேசும்படி செய்யறாருன்னா, ஒரு சில காரியங்கள் நாம தெரிஞ்சு கொள்ள வேண்டும். தாயார்கள் போகிற அந்த பாதையானது ரொம்ப கடினமான பாதை. அதுக்காகத்தான் நிறைய மதர்ஸ் தேர் வெயிட்டிங் ஃபார் அ சைல்ட். ஒரு பிள்ளைக்காக நிறைய பேர் திருமணம் ஆன பிறகு வெயிட் பண்றாங்க, ஒரு குழந்தை வேணும்னு. நிறைய பேர் பார்த்திருக்கலாம், என்ன வேணும்னு, சுகம் வேணும்னு இருக்கிறாங்க. சில பேர் வந்துட்டு மேரேஜ் ரெஸ்டோரேஷன், அதாவது திருமணம் ஆகி டைவர்ஸ் ஆறாங்க, பிரச்சனை ஆகுறது. உன்னையில ஒரு வாட்டி ஒரு சில நாட்களுக்கு முன்பதாய், ஒரு 3 மாதம் முன்னாடி நினைக்கிறேன், என்னுடைய மொபைல் தொலைஞ்சிருச்சு. நான் ஆட்டோல வரும் பொழுது பாக்கெட்ல இருந்து கீழே விழுந்துருச்சு. மொபைல் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி நான் ஆஃபீஸ் போனேன். ஆஃபீஸ் போற வழியில எங்க மிஸ் ஆயிடுச்சு. ஆஃபீஸ் போயிட்டு எல்லாம் தேடி பார்த்தேன், மொபைல் வந்து ரிங் ஆகுது. கொஞ்ச நேரம் கழிச்சு கால் பண்ணி பார்த்தா சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. அப்படின்னு என்ன அர்த்தம்?
யாரோ எடுத்துட்டாங்க, எல்லாம் ஷார்ப்பா இருக்கீங்க, யாரோ எடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ நான் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. ஓகே, மொபைல் தொலைஞ்சிருச்சு. வைஃபுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி வேற நம்பர்ல இருந்து கூப்பிட்டு இந்த மாதிரி என் மொபைல் தொலைஞ்சிருச்சு. அஜிஜோ காஸ்ட்லி ஃபோன், ஐயோ காஸ்ட்லி ஃபோன். என்ன பண்றது, தொலைஞ்சிருச்சு. இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் உடனே வீட்டுக்கிட்ட போய் ஆகணும். ஏன்னா ஒரு காட்டேஜ் ப்ரேயர் அங்க வீட்டுல ப்ரேயர் வைக்கிறேன், நடத்துறதே நான் தான் நடத்தணும், அதனால போகணும். அடிச்சு புடிச்சு சரி யோசிச்சேன், இன்னி மொபைல் உட்காந்து தேடிட்டு இருந்தா ஆகாது, நேரா ப்ரேயருக்கு போவோம். நேரா ப்ரேயருக்கு போயிட்டேன். ப்ரேயர் போய் ப்ரேயர் எல்லாம் முடிச்சாச்சு. முடிச்ச பிறகு அந்த மீட்டிங்ல இருந்த ஒரு பிரதர் சொன்னாரு, உங்க நம்பர் கால் பண்ணி இந்த சுவிட்ச் ஆஃப் வந்துச்சு. ஆமா பிரதர், இந்த மாதிரி மொபைல் தொலைஞ்சிருச்சு. சரி இன்னொரு வாட்டி கால் பண்ணலாம். இப்ப கால் பண்றேன், ரிங் ஆகுது. அந்த சைடு யாரோ எடுக்கிறாங்க. எதுக்காக இதை சொல்றேன்னா, அந்த சைடு எடுத்துட்டு ஒரு சிஸ்டர் பேசுறாங்க. பேசும்பொழுது நான் பேசினேன், அவங்களோட பேசும்பொழுது அவங்க சொல்றாங்க, பிரதர் போனு ரோட்ல விழுந்துருந்துச்சு, மெயின் ரோட்ல விழுந்துருந்துச்சு, எங்க பாட்டி எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. சார்ஜ் இருக்குல்ல, சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, அதனால தான் நான் சார்ஜ் போட்டு இப்ப நீங்க பேசுறீங்க, அது நீ உங்கள் தானான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் கொடுக்குறேன், என்னுடைய நம்பர் இதுதான், வந்து வாங்கிக்கோ எல்லாம் சொன்னாங்க. சரி, ஓ என் ஃப்ரெண்டு ஒருத்தர் கொலீக் அனுப்பிச்சு போய் மொபைலை வாங்கிட்டு வர சொன்னேன். வாங்கும்போது அந்த மொபைல் வாங்கும் போது ஏதாவது கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு வாங்கிட்டு வா, முடிஞ்ச அளவுக்கு ஒரு 500 1000 ஏதோ ஒண்ணு கொடுத்துட்டு வாங்கிட்டு வான்னு அந்த பையன்கிட்ட சொன்னேன். அவனும் போய் பணம் கொடுக்குறேன்னா அந்த சிஸ்டர் சொன்ன காரியம் இதுக்காக தான் நான் சொல்ல வரேன். என்னன்னா, அந்த சிஸ்டர் ஒரு வார்த்தை சொன்னாங்களாம், எனக்கு பணம் எல்லாம் வேண்டாம், என் நம்பர் பிரதர்கிட்ட இருக்குல்ல, அவர் போன் பண்ணட்டும், நான் அவர்கிட்ட பேசணும், பணம் வானா பேசுறேன் அப்படின்னா. எனக்கு புரியல. அப்புறம் நான் மறுபடியும் கால் பண்ண, சொல்லுங்க சிஸ்டர் அப்படின்னும் போது அவங்க சொன்ன காரியம், பிரதர் என்னுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை, அதாவது என் கணவனார் என்னை பிரிந்து விட்டு இருக்கிறாரு. அவருக்கு ஒன்றும் தெரியாது, ஏதோ ஒரு காரணத்துக்காக யாரோ ஒரு லேடியோட போயிட்டாங்க. ஆனாலும் நான் ஒரு நர்ஸா இருக்கேன், நர்ஸா இருந்து என் பிள்ளைகளை நான் வளர்த்திட்டு வரேன். அதுல ஒரு பையன் ஹேண்டிகேப் வரேன், 2 பசங்க வளர்த்திட்டு வரேன். எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்கு உங்க காசு பண்ண வேண்டாம், எனக்காக ஜெபம் பண்ணுங்க. எனக்கு அப்படியே என்ன சொல்றேன்னா, மேரேஜ் ரெஸ்டோரேஷன், அதுதான் இந்த டாபிக் சொன்னேன். என்னன்னா, தாயாருடைய உள்ளம் பாருங்க எப்படி இருக்கு. தகப்பன் பிரிந்து போயிட்டாலும் அந்த தகப்பன் திருப்பி வரணும், இதுக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்கு காசு பண்ணலாம் வேண்டாம், நீங்க ஜெபிச்சா மாத்திரம் போதும். இந்த மொபைல் தொலைறதுல ஒரு அர்த்தம் இருக்கு இல்லைங்களா? இன்னி வரைக்கும் நாங்க அனுதினமும் எங்களுடைய குடும்ப ஜெபத்துல அந்த சகோதரிக்காக ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். ஆமீன் சொல்லலாமா? கர்த்தர் பாருங்க, தாயாருடைய உள்ள எப்படி இருக்குன்னா, தன் பிள்ளைகளுக்கு தகப்பன் தேவை, குடும்பம் கட்டப்படணும், இந்த குடும்பத்துக்காக உழைக்கிறாங்க, எல்லாம் செய்யறாங்க. ஆனா சைலண்டா செஞ்சுட்டு இருக்காங்க. வேதனையும் வலியும் அவங்க மாத்திரம் உள்ளத்துல வச்சுட்டு என்ன செய்யறாங்க, சைலண்டா குடும்பத்துக்காக உழைக்கிறாங்க. இன்றைக்கு நிறைய பேர் நீங்க சைலண்டா எத்தனையோ காரியங்கள, ஹாஸ்பிட்டல் காரியம்ல ஹெல்த் ப்ராப்ளமா இருக்கலாம், எத்தனையோ ஜெபங்கள் கேட்கப்படாதபடிக்கு எத்தனையோ தாய்மார்கள் பிள்ளைகளுடைய திருமணத்துக்காக வருஷ கணக்கில் ஜெபிக்கிறீங்க. எத்தனையோ தாய்மார்கள் குடும்ப சமாதானத்துக்காக, குடும்ப ரட்சிப்புக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. இங்க இருக்கிறீங்க, ஆண்டவர் உங்களோட தான் பேசிட்டு இருக்கிறாரு. உங்கள் ஜெபம் ஒருபோது வீணா போகாது. சாராளுக்கு லேட்டா வந்தாலும் கர்த்தர் சொன்னதை செய்யும்படியாய் செய்தே செய்வார். ஆமீன் சொல்லலாமா? சாராளுக்கு எப்படி சொன்னாரோ அதே போல செஞ்சாரு. 90 வயது ஆனாலும் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் மாறவே இல்லை. ஆசீர்வாதம், அந்த ஜெபம் கேட்காமல் போகவே இல்லை. டிலே இஸ் நாட் டினையல். உங்களுக்கு தாமதாவது ஒரு காரியம்னாக்கா அது ஆண்டவர் மறுதலிச்சிட்டார், ஆண்டவர் விட்டுட்டாரு, அதை செய்ய மாட்டாருன்றது அர்த்தம் கிடையாது. உடனே வந்து காட்ஸ் கிளாக், கர்த்தருடைய பார்வைக்கு இருக்கிற அந்த டைமிங் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் டிஃபரெண்ட். நம்ம நினைக்கிற டைம்ல சுத்தாது, அவர் நினைக்கிற டைம்ல தான் சுத்தம். ஆமீன் சொல்லலாமா? எப்பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க உங்களை உயர்த்த அவர் நினைச்சிருக்கிறாரோ அந்த டைம்ல தான் அவர் செய்வார். ஆனால் டிலே ஆகுது, தாமதம் ஆகுதுன்றதுக்காக ஜெபத்தை நிப்பாட்டக்கூடாது. ஆமென். சீனால ஒரு பேம்பு ட்ரீ இருக்கு. சைனால எத்தனை பேர் தெரியும் தெரியல. இந்த பேம்பு ட்ரீ வந்து எப்படின்னா, இந்த பேம்பு ட்ரீ இதை விதைக்கும் பொழுது நீங்க விதைக்கலாம், அதுக்கு நீர் பாய்ச்சலாம், அதை ஃபர்டிலைஸ் பண்ணலாம், அதுக்கு எல்லா வித காரியத்தையும் செய்யலாம், அது வளரும்படியா. ஆனா என்னன்னா 5 வருஷம் ஒரு சின்ன என்ன சொல்றது புல்லு மாதிரி சைஸ்ல கூட வளராது, ஒண்ணுமே தெரியாது மேல.
5 வருஷம் கம்ப்ளீட் ஸ்டாண்ட் ஸ்டில் அப்படியே இருக்கும். ஆனா இந்த 5 வருஷம் என்ன நடக்குதுன்னா, நீங்க தண்ணி ஊத்துறீங்க, எல்லாம் செய்றீங்க விதைக்கு. ஆனா இந்த 5 வருஷம் இந்த பாம்பு மரம் என்ன செய்யனாக்கா, உள்ள ரூட் கீழே அடியில அதனுடைய ரூட் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டே போகும். வேர்கள் ஸ்ட்ரென்தன் ஆயிட்டே போகும், டெவலப் ஆயிட்டே போகும், ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா பில்டப் ஆகும். எந்த அளவுக்கு போனா 5 வருஷம் ரொம்ப கீழே 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 வந்துட்டு போகும் ரிவர்ஸ்ல. ஆனா 5 வருஷத்துக்கு அப்புறம் சடனா பாத்தீங்கன்னாக்கா ஸ்டார்ட் ஆகும் மேல வளர்றதுக்கு. 1 அடியில 2 அடியில 3 அடியில 5 அடியில 10 அடியா இல்ல 80 அடிக்கு வளரும். 80 feet tall. இன்னைக்கு பெரிய பெரிய பில்டிங்கை காட்டிலும் பெருசான ஒரு பாம்பு ட்ரீ அப்படி வந்து வளர்ந்து நிற்கும். இது எப்படி ஆல் ஆஃப் சடன் ஷார்ட் டைம்ல ஆகுதுனாக்கா, உள்ள 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 அத்தனை நாள் டைம் எடுத்துக்குது க்ரோ ஆகிறதுக்கு. அது பலப்படுத்தும்படியா தான் 80 அடிக்கு மேல வளரணும்னா அந்த அளவுக்கு கீழே ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆமீன் சொல்லலாமா? இன்றைக்கு நிறைய தாயார் எத்தனையோ காரியங்களை நீங்க சீக்கிரட்டா உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்காக, சுகத்துக்காக, குடும்ப கட்டப்படுறதுக்காக, நிறைய காரியங்களுக்காக, ரட்சிப்புக்காக, எத்தனையோ காரியங்களுக்காக நீங்க ஜெபித்துக் கொண்டு இருக்கலாம். நல்லா நினைச்சுக்கங்க, டைம் ஆகுதுனாக்கா கீழே ரூட் ஸ்ட்ராங் ஆகுதுன்னு அர்த்தம். அதுக்கு மேல வருகிற வளர்ச்சி வித்தியாசமா இருக்கும். ரொம்ப ஷார்ட் டைம்ல ரொம்ப பயங்கரமான ஒரு வளர்ச்சி ஆண்டவர் கொடுப்பார். ஆமென் சொல்லலாமா? இன்றைக்கு தாயார் ஜெபிக்கிற ஜெபம் எப்படி, இதே போலதான் நம்ம எல்லாருடைய வாழ்க்கை. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். 3வது ஒரு நபரை பார்க்கலாம், ஹாகாரை குறிச்சு பார்க்கலாம். வேதத்துல ஆதியாகமம் 21:14-19. ஆமென். இங்க ஒரு தாயாரை பார்க்கிறோம், ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு தாயார். இந்த தாயாருடைய சூழ்நிலை உங்களுக்கு அறிஞ்சிருக்கும். இந்த தாயார் இங்கிலீஷ்ல சொல்லணும்னா சிங்கிள் மதர்ன்னு சொல்லிடலாம். ஏன்னா கணவன் இருக்கான், ஆனா இல்ல. இருக்கிற கணவன் என்ன செஞ்சுட்டான், எல்லாத்தையும் பேக் பண்ணி நீ கிளம்புமான்னு சொல்லி ஒரு குழந்தையோட துரத்தி விட்டுட்டான். இன்றைக்கு சூழ்நிலை இப்படியாப்பட்ட ஒரு தாயார் அது போயிட்டு வனாந்திரத்துல தான் பிள்ளை சாகிறத பார்க்க முடியாதபடிக்கு அங்க போட்டு அழுத்து உக்காண்டு இருக்க. அந்த இடத்துல யார் வந்து பாக்குறார்? தேவனாகிய கர்த்தர் ஆண்டவர் வந்துட்டு அங்க சந்திக்கிறார். அதுக்கு தான் வந்துட்டு the God who sees, தமிழ்ல என்ன சொல்றது, என்னை காண்பவர், என்னை காண்கிற தேவர் என்ற பேர் வைக்கிறார். என்னன்னாக்கா இப்படியாப்பட்ட ஒரு சிங்கிள் மதர். நிறைய பேர் நிறைய இடத்துல இந்த உலகத்துல கூட நிறைய பேரை பார்த்திருக்கேன், நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். சிங்கிள் மதர், தகப்பன் கிடையாது, விடோவா இருப்பாங்க, இல்ல தகப்பன் இருந்தும் இல்லாதபடி எங்கேயோ போயிருக்கலாம். ஆனா அந்த சிங்கிள் மதர் தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவ்வளவும் கஷ்டப்பட்டு அவங்கள கொண்டு வந்து அவங்க செய்கிற தியாகங்கள், அவங்க செய்கிற காரியங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது அத்தனையும் அவங்க எப்படி செய்வாங்கன்னா சைலண்டா செய்வாங்க. அவங்களுடைய உழைப்பெல்லாம் ரொம்ப சைலண்டா இருக்கும், சைலண்டா செய்வாங்க. அவ்வளவையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு திரும்பி கல்யாணமும் பண்ணாத தன்னுடைய பிள்ளைகளுக்காக வாழ்க்கையை வாழ்ந்து சைலண்டா செய்வாங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துறாரு, இப்படியாப்பட்ட தாயாரெல்லாம் நீங்க பார்க்கும் பொழுது அவங்கள போயிட்டு விஷ் பண்ணணும், அவங்களை என்கரேஜ் பண்ணணும், ஊக்குவிக்கணும். உங்களுக்கு ஒரு கதை சொல்லணும், பென்சில் ஸ்டோரி சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப பழைய காலத்து ஒரு கதை. அதாவது ஒரு பாட்டி வந்து பேரனுக்கு பென்சில் வாங்கி கொடுத்துட்டு சொன்ன, இந்த பென்சில் நான் உனக்கு கொடுக்குறேன், இந்த பென்சில்ல ஒரு 5 லெசன் இருக்கு, நீ கத்துக்க வேண்டிய 5 பாடம் இருக்கு. நம்பர் 1, பென்சில் தானே எழுத முடியும், கரெக்டா? யாரோ ஒருத்தர் தான் புடிச்சு எழுதணும், அப்பதான் அது வந்து ஒர்க் ஆகும். சோ someone guides the pencil. யாரோ ஒருத்தர் எழுதணும். யாருன்னா இதே போல உன் வாழ்க்கையில யாரோ ஒருவர் எழுதணும், ஏக்கணும். உன்னை வந்து நீ ஏன் ஓனா செய்ய முடியாது, யாரோ ஒருத்தர் எழுதணும். யாரு? தேவன் தான் உனக்கு உதவி செய்யணும் எழுதுறதுக்கு. ஒரு தாயார் சொன்ன காரியத்தை சொல்றேன் நான். மற்றபடியா இந்த பென்சில் மஸ்ட் பி ஷார்பன். அதை வந்து இல்ல சீவரீங்களோ, ஷார்ப்னர்ல சீவரீங்களோ, ஷார்ப் பண்ணும். அப்படின்னா என்னன்னா, பிரச்சனை போராட்டம் உனக்கு வரும் மகனே, நல்லா நினைச்சுக்கோ. பிரச்சனை போராட்டம் உங்களுக்கு, கஷ்டம் உங்களுக்கு வரும். இந்த கஷ்டம், ஸ்ட்ரகிள், பிரச்சனை தான் வந்துட்டு இட் மேக்ஸ் ஷார்ப்பர் பெட்டர். நல்லா ஷார்ப் பண்ணும், நல்லா பெட்டரா நீ வாழும்படியா உன்னை உயர்த்தும். எதுனா உனக்கு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள். ஒரு தாயார் சொன்ன காரியத்தை சொல்லி கொண்டிருக்கிறேன். 3வதாக
மிஸ்டேக்ஸ் கேன் பி erased. இந்த பென்சில்ல எழுதுனீங்கன்னா எரேசர் வச்சு ரப் பண்ணிடலாம். ஆமாவா இல்லையா? சரி, அப்போ அந்த தாயார் சொல்றாங்க மிஸ்டேக் கேன் பி erased. நீ செய்த தவறுகள் பாவம் அதுலயே நொந்து போய் எத்தனையோ பிள்ளைகளை பார்த்திருக்கோம், ஸ்டடீஸ்ல ஃபெயில் ஆயிட்டா தூக்கு போட்டு சேர்த்துட்டான், எத்தனையோ பேரை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா அந்த தாயார் சொல்லி கொடுக்கிற காரியம் என்ன தெரியுமா? மிஸ்டேக்ஸ் வாழ்க்கையில நடக்கும், இருந்தாலும் இந்த பென்சில நீ எழுதுன உன் வாழ்க்கை மாதிரி தான், எரேசர் எடுத்துக்கோ, நீட்டா எரேஸ் பண்ணு. அப்படின்னா என்ன? ஆண்டவர் உன் தவறுகளை மன்னிக்கிறார். God forgives. நான்காவது காரியம், what matters is inside. இந்த பென்சில் மேல இருக்கிற wood இல்ல, அதுக்குள்ள இருக்குல்ல lead, அதுதான் matters inside. உள்ள இருக்கிற காரியம் தான் மிகவும் முக்கியம். அப்படின்னா என்னன்னா, நீ வெளியே பாக்குற காரியம் இல்லப்பா, உனக்குள்ள இருக்கிற கேரக்டர் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நாலாவது காரியம். அஞ்சாவது காரியம், இட் லீவ்ஸ் a mark. அதாவது பென்சில் எழுதின பிறகு அங்க ஒரு மார்க் இருக்கா, தெரியுதா நீ எழுதுனது என்னன்னு? அப்படின்னா உன்னுடைய வாழ்க்கை பிறருக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. என்னன்னா, இது நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு தாயாருடைய இந்த 5 காரியம், அந்த பென்சிலை வச்சு சொன்ன இந்த 5 காரியம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது யார் வாயில இருந்து வந்ததுன்னா, ஒரு கிராண்ட் மதர், ஒரு தாய் சொல்லுகிற காரியம். நிறைய வாட்டி ஸ்ட்ரகிளிங் மதர் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். அநேக தாயார் கண்ணீரோடு, அவருடைய அர்ப்பணிப்போடு, ஜெபத்தோடு எத்தனையோ பேர் ஸ்ட்ரகிள் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. நாலாவது ஒரு காரியத்தை பார்க்கலாம். ஜோசேபத் அப்படிங்கிற யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 1-10 மோசையுடைய தாயாரை குறிச்சு பார்க்கலாம். மோசைக்கு ஒரு தாய், இந்த தாயாரை குறிச்சு பார்க்கலாம். என்ன செய்யறாங்கன்னு பாருங்க. இங்க ஒரு தாய், இங்கிலீஷ்ல ஜோசேபத் அப்படின்னுவாங்க, தமிழ்ல என்னன்னு தெரியல, இங்க பேர் குறிப்பிட வைக்கல, பைபிள்ல இல்ல, ஆனா இதுதான் அவங்களுடைய பேரு. என்னன்னா, இந்த தாயார் என்ன செய்யறாங்கன்னா, ரொம்ப கொடூரமான தாயார் போல. ஏன்னா என்ன செய்யறாங்க, குழந்தை பிறந்த உடனே ரிவர்ல கொண்டு போய் விட்டுறாங்க, ஆத்துல கொண்டு போய் விட்டுறாங்க குழந்தைய. நம்ம அப்படிதான் நினைக்கிறோம், ஆனா அப்படி கிடையாது. யாரு நன்மைக்காக செய்கிறது? இந்த குழந்தை பிழைக்கணும்னு செஞ்சாங்களா, சாகணும்னு செஞ்சாங்களா? பிழைக்கணும்னு செஞ்சாங்க. உங்களுக்கு தெரியல, இந்த தாயாருடைய உள்ளம் பாருங்க, இந்த குழந்தைய விட்டா கொன்றுவாங்கன்னு சொல்லி இப்படி செய்யறாரு. பிழைக்கணும்ன்றதுக்காக இப்படியாப்பட்ட ஒரு காரியம் செய்யறது நிறைய வாட்டி நம்முடைய வாழ்க்கையில. நீங்க பிராக்டிக்கல் கம்பாரிசன் நான் சொல்ல விரும்புறேன். என்னன்னா, நம்ம பிள்ளைகளாகி நம்ம அநேக டைம்ல என்ன நினைச்சிரோம்னாக்கா, நம்ம தாயார் நம்மளை அடிக்கிறது எதுக்குன்னு கரெக்ட் பண்றதுக்குன்றது என்னைக்குமே ஏற்றுக்கொள்ள மாட்டோம். என்ன நினைக்கிறோம், திட்டுறாங்க, அடிக்கிறாங்க, என் பையன்லாம் நல்ல அடி வாங்குவான். ஏன்னா திருத்துறதுக்காக சில காரியங்கள் உடைய கெட்டான நண்பர்களோட உனக்கு வந்துட்டு தேவையில்லாத, இப்ப பாரு, இப்பெல்லாம் ஆன்லைன்ல நிறைய டேஞ்சரஸ் கண்டென்ட், ட்ரக்ஸ், வயலன்ஸ், இதெல்லாம் பார்க்கும் பொழுது சில காரியத்துல இருந்து பிள்ளைகளை காப்பாற்றுவதற்காக என்ன செய்யணும், தாயார் சம்டைம்ஸ் ரூடா இருக்க வேண்டியதுதான், டஃபா இருக்க வேண்டியதுதான். இதுதான் இந்த தாயார் இந்த பிள்ளைய காப்பாத்துறதுக்காக டஃபான ஒரு முடிவு, ரொம்ப கடினமான ஒரு முடிவை எடுக்கிறா. என்னன்னாக்கா, தன் பிள்ளைய வந்துட்டு நைல் ரிவர்ல அப்படியே விடுறா. இன்னைக்கு அதாவது இந்த ஈகிள் என்ன செய்யும்னாக்கா, சாஃப்டா அப்படியே ஃபெதர்ஸ் எல்லாம் வச்சு அழகா ஒரு கூடு கட்டி அதுல குஞ்சு பறிக்கும். பறிச்ச பிறகு கொஞ்ச நாள் ஆகும், அந்த குஞ்சு வளர வளர இது பறக்கணும் போது என்ன செய்யணும்னா, அங்க இருக்கிற ஃபெதர்ஸ் எல்லாம் அப்படியே ரிமூவ் பண்ணிடும். ரிமூவ் பண்ணிட்டு கொத்தி வெளியே தள்ளும். எதுக்காக? இந்த ஈகிள் பறக்கணும்ன்ற இன்டென்ஷனா, இந்த ஈகிள் இது கூண்டுக்குள்ளேயே சந்தோஷமா அப்படியே இருக்கட்டும் வச்சா என்ன ஆகும், அது ஹேண்டிகேப்பா தான் போகும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய தாயார், பெற்றோர் நம்மளுக்கு செய்யற காரியம் நம்மள டிசிப்ளின் பண்றதுக்காக, நம்மள பாதுகாக்கிறதுக்காக நம்மள ப்ரிப்பேர் பண்றாங்க. எதுக்கு? வளரும்படியா. இன்றைக்கு தாயார் செய்கிற காரியம் இதுதான். நாம வளரும்படியா. நமக்கு வந்து அது என்னவா இருக்கும்? கடினமா இருக்கும். ஆகார் இந்த தாயார், மோசையுடைய தாயார் செய்த காரியம், ஜோசேப் செய்கிற காரியத்தை பார்க்கும் பொழுது ரொம்ப ஹார்டா தான் இருந்தது. ஐயோ, இவ்வளவு பெரிய முடிவு எடுத்திருக்காங்களேன்னு. ஆனா
அதுலயும் ஒரு நன்மை இருக்குது. டிசிப்ளின் பண்றதுக்காக, தாம் பையன் செத்துடக்கூடாதுன்றதுக்காக அவள் செய்கிற காரியம். இதே தான் எல்லா தாயாரும் செய்யறாங்க. பார்க்கும் பொழுது நம்மளுக்கு கடினமா இருக்கும், ஆனா அது ஒரு பிள்ளைகளுடைய நன்மைக்காய் செய்கிற காரியம். அடுத்தது 5வது அண்ணாவை குறிச்சு பார்க்கலாம். 1 சாமுவேல் 1:10-20. அன்னாள் போதும் இங்க நிப்பாட்டலாம். இந்த கதை எல்லாருக்கும் தெரியும். அண்ணாளை குறிச்சு. அண்ணாள் வந்துட்டு ஜபிக்கிற ஜபம் எப்படின்னா சைலண்டா தான் ஜபிக்கிறாங்க, ஆனா வருத்தத்தோடு அவங்களோட பிட்டர்னஸ், அவங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு கஷ்டம் இருந்தது. அதுக்காக ஜபிக்கிறா. யார பாக்குறா? சாமுவேலை பார்க்கும்படியா. நிறைய வாட்டி நம்முடைய தாயார் ஜபிக்கிற ஜபம் யாருக்கு உயிர் கொடுக்குது? பிள்ளைகளுக்கு உயிர் கொடுக்கிறது. நிறைய காரியங்களை பார்க்கணும். அதாவது ஒரு அகஸ்டின் ஹிப்போன்ற ஒரு நாட்டை சேர்ந்த அகஸ்டின்றவர் வந்துட்டு பாவமான வாழ்க்கையை வெகு நாளா வாழ்ந்து கொண்டே இருந்தாராம். ஆனா அவங்களுடைய தாயாருடைய ஜபமானது எந்த அளவுக்குனாக்கா, அவங்க ஸ்டாப்பே பண்ணி அவங்க பார்த்தாங்க, ரவுடியான ட்ரக்ஸ் எல்லா காரியத்திலும் இருக்கிறான் மகன். ஆனா தாயார் முழங்கால விடவே இல்லை. ஜபிச்சுட்டே இருந்தாங்க. ஆண்டவர் சமூகத்துல அழுது ஜபிச்சுட்டே இருந்தாங்க. ஒரு நாள் ஒரு ஃபேமஸ் ஊழியக்கார ஆன பிறகு அவர் சொல்றாரு என்னன்னாக்கா, ஊழியக்காரன் மாறிட்டாரு, கர்த்தருக்குள்ள வந்துட்டாரு, எல்லாம் ஆயிட்டு. அவர் சொல்லுகிற காரியம், மை மதர்ஸ் பிரேயர் ஃபாலோ மீ எவ்ரிவேர். நான் எங்க போனாலும் என் தாயாருடைய ஜெபம் என்ன துரத்திட்டே வந்துட்டு இருக்கேன். எங்க போனாலும் என்ன வருது கூட? யாருடைய ஜெபம்? என் தாயாருடைய ஜெபம். மை மதர்ஸ் பிரேயர் ஃபாலோ மீ எவ்ரிவேர். இன்றைக்கு மதர்ஸ் டேல நம்ம ஏன் இதை குறிச்சு இதெல்லாம் பாக்குறோம் அப்படின்னாக்கா, ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம இக்னோர் பண்ணிடுறோம் நிறைய விஷயத்த. ஐயோ பார்த்ததையே பார்த்துட்டு இருக்கோம், அதே தாயை பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, போர் அடிச்சிருது நமக்கு. ஆனா அவங்களுடைய அர்ப்பணிப்பு, அவங்களுடைய ஜெபம், அவங்களுடைய பிள்ளைகளுக்காக படுகிற பிரயாசங்கள், அவங்க சீக்கிரட்டா செய்கிற ஒவ்வொரு காரியங்கள், கஷ்டப்படுறது, இதெல்லாம் வந்துட்டு யாருக்காக? பிள்ளைகளுக்காக. ஏன் செய்யறாங்க? 100% அவங்க தேவ பயம் இருக்கிறதுனால தான் இதெல்லாம் செய்யறாங்க. ஆமீன் சொல்லலாமா? இப்போ ஒரு பிரேயிங் மதர் வந்துட்டு, அதாவது ஒரு மனுஷன் பெரிய ரவுடி, அவன் வந்துட்டு ரசிக்கப்பட்ட பிறகு அவன் சொல்ற காரியம் என்னன்னா, நான் எல்லாத்துல இருந்து வேணா எஸ்கேப் ஆயிடுவேன். எப்படியாப்பட்ட ஒரு போலீஸ் வந்து என்ன பிடிக்கணும்னாலும் என்னால எஸ்கேப் ஆயிட முடியும், அப்படி டக்குன்னு எஸ்கேப் ஆயிடுவேன். ஆனா எங்க அம்மா ஜபிக்கிற ஜபத்துல இருந்து என்னால எஸ்கேப் ஆகவே முடியாது. அதை விட்டு தப்ப ஓடவே என்னால முடியாது. ஏன்னா எங்க அம்மாவுடைய ஜபம் அவ்வளோ வல்லமையா இருக்கும். ஆமீன் சொல்லலாமா? இன்னைக்கு எத்தனையோ தாய்மார்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்காக அடிக்ஷனோ, ஆல்கஹாலோ, டிப்ரெஷனுக்குள்ள இருக்காங்களோ, இல்ல விசுவாசத்துக்குள்ள இல்லைன்னு நினைக்கிறீங்களோ, இல்ல தேவையில்லாத உறவுகளோட இருக்கிறாங்கன்னு நினைச்சு நீங்க ஜபிச்சு கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நெவர் ஸ்டாப் பிரேயிங். நிப்பாட்டாதீங்க, தொடர்ந்து ஜபிங்க. ஏன்னா இதெல்லாம் ஒரு நாள் ஆண்டவர் உடைப்பார். தாயாருடைய ஜபம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு இப்போ எடுத்தீங்கன்னா எத்தனையோ ஊழியக்காரர்களை எடுத்துக்கலாம், டாக்டர்ஸ் இருக்கலாம், பெரிய பெரிய லெவல் அச்சீவ் பண்ண ஒரு பெரிய போஸ்டிங்ல இருக்கிற யாரை எடுத்தாலும் அவங்க சொல்ற ஒரே காரியம், நிறைய வாட்டி இதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். behind many great men and women, பெரிய ஆண்களும் இருக்கலாம், பெண்களும் இருக்கலாம், உயர்ந்த ஸ்தானத்துல எட்டி இருக்கிறவங்க, அவங்க சொல்றது என்னன்னா, there is a woman standing, there's a woman who stands, a kneeling mother. அதனா முழங்கால் போடுகிற தாயார் எனக்கு இருக்கிறாங்க அப்படின்னு. புரியுதுங்களா உங்களுக்கு? முழங்கால் போடுகிற தாயார் தன்னுடைய பிள்ளைகளை எங்க உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போறாங்க. காரணம் என்னன்னா, இவங்க ஒன்னும் செய்ய போறது இல்லை, இவங்க செய்யற காரியம் முழங்கால் போட்டு ஜபிக்கிற ஜபம் தான். இன்னைக்கு அப்படியாப்பட்ட தாயாரா நீங்க இருக்கீங்கன்னா, உண்மையாலுமே சொல்றேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதுக்காக தான் உங்களை வைத்து இருக்கிறார். கடைசியா ஒரே ஒரு தாயாரை குறிச்சு பார்க்கலாம், மேரியை குறிச்சு பார்க்கலாம். லூக்கு 1:26-38. சரி, இங்க நிப்பாட்டலாம். இங்க வந்துட்டு ஏன்னா பெருசா டைம் இல்ல. நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஜீசஸ் உடைய மதர் யாரு? மரியாள், மேரி. இவங்க கோத்ரூ பண்ண, இந்த தாயார் கோத்ரூ பண்ண கிரிட்டிசிசம், ஹார்ட்ஷிப், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நிறைய காரியம். கல்யாணம் ஆக வேண்டிய யோசேப்புக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. இப்படியாப்பட்ட பிரச்சனைகளுக்கு போகிற இந்த தாயார், இன்றைக்கு நிறைய பேர் இப்படியாப்பட்ட தாயார் இருக்கிறாங்க. உங்களுக்கு பைனான்சியல் ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், ஃபேமிலி பிரஷர் இருக்கலாம், ஹெல்த், உங்களுக்குள்ள பலவீனமான சரீரம் இருக்கலாம், இல்ல எமோஷனலா நிறைய ப்ராப்ளம் இருக்கலாம்.
பிள்ளைகளோ எங்கேயோ தூரமா போறாங்க, உங்களால இழுத்து பிடிக்க முடியல, நிறைய ஹார்ட் பிரேக், சைலண்டா எத்தனையோ காரியங்களை நீங்க கோத்ரூ பண்ணலாம். நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஒரு டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட் பார்த்து கேட்டாங்களா, உனக்கு ஏன் உன் தாயார ரொம்ப பிடிக்கும், என்ன பிடிக்கும் உன் தாயார்கிட்டன்னு கேட்கும் பொழுது அவன் சொன்னா, நான் எங்க அம்மா கிட்ட இருந்து எனக்கு பிடிச்சது வந்து அவங்களுடைய கை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. அப்ப அந்த டீச்சர் வந்து ஒரு நாள் இந்த பேரண்ட் டீச்சர் மீட்டிங் அப்போ அவங்க தாயாரை கூப்பிட்டு, உங்க கை கொஞ்சம் காட்டுங்க, எப்ப பாரு உன் பையன் உங்க கையத்தான் ரொம்ப பிடிக்கும், அழகா இருக்கு உங்க கை அப்படிங்கிறான், எவ்வளவு அழகா இருக்குங்கிறத நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்களா, அந்த டீச்சர் அவன் தாயாருடைய கை வாங்கி பார்க்கும் பொழுது கை அப்படியே நெருப்புனால கருகி போய் ஒன்னுத்துக்கும் இல்லாத இருக்கிற கை அப்படியே கருகி போய் சூம்பி போய் கிடக்கு. அப்போ அந்த டீச்சர் பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அப்போ அந்த தாயார், அப்போ அந்த குழந்தை பையன் சொன்னானா, இது எப்படி கருகி போய் போச்சுன்னா என்ன காப்பாத்த போய் எங்க அம்மா கை அப்படி ஆயிடுச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்திலேயே ரொம்ப அழகான ஒரு கைனா எங்க அம்மா கை அப்படின்னு. புரியுதுங்களா உங்களுக்கு? அர்ப்பணிப்பு, தாயுடைய அர்ப்பணிப்பு. சம்டைம்ஸ் இதெல்லாம் நிறைய வாட்டி நம்ம உணராதபடிக்கு இருக்கிறோம். எதுக்கு இப்படியாப்பட்ட ஒரு நாட்டுல எல்லாம் வைக்கிறாங்கன்னா, சம்டைம்ஸ் நீங்க யோசிச்சு பார்க்கணும். மேரி, அதாவது ஜீசஸ் பெக்கும் பொழுது அவங்க பட்ட கஷ்டங்கள், வேதனைகள் எல்லாம் நிறைய இருக்கு. அந்த தாயாருடைய அர்ப்பணிப்பின் நிமித்தமா என்ன நடந்ததுன்னா, ஹிஸ்டரியே சேஞ்ச் ஆச்சு. உலகத்துக்கே சேவியர் கொண்டு வர முடியும், ஒரு ரட்சிப்பு வரணும்னா ஆண்டவர் யூஸ் பண்ண ஒரு வெசல் எதுனாக்கா எப்படியாப்பட்ட ஒரு தாயார், யார? மேரியை சூஸ் பண்ணார். அப்படின்னு சொல்லலாமா? இன்னைக்கு வந்துட்டு நல்லா புரிஞ்சுக்கங்க, நிறைய சக்சஸ்ஃபுல் ஜனங்களுக்கு மத்தியில தாயார் இருக்கிறாங்க, ஜெபிக்கிற ஒரு தாயார் இருக்கிறாங்க. அதனாலதான் நிறைய பேர் வந்துட்டு ஒருவேளை அது மறந்துடலாம், ஆனா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் உங்களுக்கு ரைட் டைம். இந்த நேரத்துல நல்லா புரிஞ்சுக்கங்க, ரைட் டைம் என்னத்துக்குன்னா, உங்களுடைய தாயை முடிஞ்ச அளவுக்கு கனப்படுத்த கத்துக்கங்க, மரியாதை கொடுக்க கத்துக்கங்க. மற்றவர்களுக்காக சொல்லுகிறேன், உங்களுக்கு தாய் இருக்குமானால் மரியாதை கொடுக்க கத்துக்கொள்ளுங்க. நான் சொல்ற தாய் வந்துட்டு திருமணமான எல்லா பெண்களையும் சொல்றேன், தாயார் அவங்களுக்கு ஹானர் பண்ண கத்துக்கங்க. குழந்தை இருக்கோ இல்லையோ, தாயார் நான் சொல்லுவேன், அவங்கள ஹானர் பண்ண கத்துக்கங்க. எதுக்குன்னா, ஒரு சில காரியம், ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு மனுஷன் என்ன செஞ்சானா, எவ்ரி இயர் வெளியூர்ல இருந்து தன்னுடைய தாயாருக்கு பூக்கள் வாங்கிட்டு எடுத்துட்டு வந்து கொடுப்பானா. ஒரு வருஷம் அவனால வர முடியல, லேட்டரான் வந்தான், வந்து பார்த்தா அவன் தாயார் ஆல்ரெடி இறந்திருந்தாங்க. அப்போ அவன் யோசிச்ச காரியம், நான் நினைச்சேன் இன்னும் ரொம்ப நாள் இருப்பாங்க எங்க அம்மான்னு நினைச்சேன் அப்படின்னு யோசிச்சானா. சொன்னானா, இன்னும் ரொம்ப நாள் இருப்பாங்கன்னு நினைச்சேன், ஆனா எங்க அம்மா எவ்வளவு சீக்கிரம் செத்துருவாங்க நான் எதிர்பார்க்கல அப்படின்னு. என்ன சொல்லனா, இருக்கும் பொழுது தாய்களை, தாய் ஆண்டவர் கொடுத்த அந்த தாயை நம்ம கனப்படுத்த கற்றுக்கொள்ளணும். ஆமீன் சொல்லலாமா? நீங்க பாக்குறத பார்த்தா நான் ஏதோ தப்பான செய்தியை கொடுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஆமீன் சொல்லுங்க. கர்த்தர் நமக்காய் தாய்மார்களை எதுக்கு கொடுத்திருக்காருன்னா, அவங்களை கனப்படுத்தணும், அவங்களை பாதுகாத்து, அவங்கள வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணணும். அவங்க ஒருவேளை ஏதாவது தவறா பேசினாலும் நம்ம மன்னிக்கணும், அவங்களை நேசிக்கணும், இந்த காரியத்தை எல்லாம் செய்யணும். இது நல்லா புரிஞ்சுங்க. ஃப்ளவர் மீன்ஸ் மோர் இன் லிவிங் ஹேண்ட்ஸ் தென் ஆன் கிரேவ் அப்படின்னுவாங்க. பூக்கள் ஜீவனோடு இருக்கிற தாயாருடைய கையில இருக்கிறது பெட்டரா, இல்ல அவங்க செத்த பிறகு அவங்களுடைய இதுக்குள்ள என்ன சொல்ல கிரேவியார்ட்ல கொண்டு போய் வைக்கிறது பெட்டரா? நீங்க டிசைட் பண்ணீங்க இந்த காரியத்தை. இன்றைக்கு உங்களுடைய தாயாருக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்க வீட்டுக்கு போனீங்கன்னா அப்ரிஷியேட் பண்ணுங்க, ஒரு விஷ் பண்ணுங்க, உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா வாங்கி கொடுங்க, இதை செய்யுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, காட்லி மதர் டஸ் நாட் ரேஸ் சில்ட்ரன், ஷி ரேஸ் அ ஜெனரேஷன். ஒரு தாயாரானவள் என்ன செய்யறன்னா, வெறும் பிள்ளைகளை வளர்க்கறது இல்ல, ஒரு சந்ததியை உருவாக்குறாள். இதுதான் ஒரு தாய். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளோட பேசி கொண்டிருக்கிற காரியம் என்னன்னாக்கா, நீங்க வந்துட்டு இந்த காரியத்தை வைத்து சில காரியம் உங்களுடைய தாயாருக்காக ஜெபிக்க கத்துக்கொள்ளுங்க. இதுதான் நான் சொல்றேன். தாயார் உங்களுக்கு ஜெபிச்சது எத்தனை நாள் ஜெபிச்சு கொண்டு இருந்தாங்க, ரைட்டு. இனி நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. நீங்க ஜெபிக்க யாருக்காக? தாயார்களுக்காக. அவங்கள பலப்படுத்துங்க, அவங்கள ஊக்குவிங்க, என்கரேஜ் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடந்துக்கங்க. ஆமீன் சொல்லலாமா? கண்களை மூடி. இத்தனையோ கேரக்டர் பைபிள்ல பார்த்தோம், ஆகார பார்த்தோம். பம்பு ட்ரீ வளருது, எத்தனை 5 வருஷம் ஒன்னும் இல்லைனாலும் ஸ்டில் பலன் கொடுக்கிறது. வேதத்துல வாசிக்கிறோம். கடைசியா ஒரு வாட்டி வாசிச்சுட்டு நம்ம ஜபிக்கலாம். நீதிமொழிகள் 31:25-31 மறுபடியும் வாசிக்கலாம். ஆமென்.
ஆமென். ஆமென். போதும், கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி